ஹாட்ஸ்பாட் 1ல டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக்கு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ப்ரொடியூசர் பொண்ணியை கல்யாணமும் பண்ணி செட்டில் ஆயிருவாரு. இப்போ அந்த ப்ரொடியூசர் ஹாட்ஸ்பாட் 2க்காக கதை தேடிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் வந்து கதை சொல்ல வராங்க. 3 கதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கதை டியர் ஃபேன். விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் அவங்க பர்சனல் லைஃபே மதிக்காம ஃபேன் வாருங்கிற பேர்ல பண்ற அட்ராசிட்டிஸும் அதுக்கு ரிட்டனா அந்த ஆக்டர்ஸ் இவங்க லைஃப்ல என்ன பண்றாங்கன்னு கேட்கிற கேள்விதான் டியர் ஃபேன். செகண்ட் ஸ்டோரி பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்துல இருந்த ட்ரெஸ் கல்ச்சர்லாம் போய் இப்போ ட்ரெஸ் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற பேர்ல சஞ்சனா திவாரி என்னெல்லாம் பண்றாங்க, அதை அவங்க அப்பா தம்பி ராமையா எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது தான் பிளாக் அண்ட் ஒயிட். தேர்ட் ஸ்டோரி யுவர்ஸ் லவ்விங்லி லவ். 2025ல லவ்வே செட் ஆகாம இருக்க அஸ்வின் குமாரோட லைஃப்ல நம்ப முடியாத ஒரு மிராக்கிளா ஃபியூச்சர்ல இருக்க பவானி ஸ்ரீக்கு கால் டைவர்ட் ஆக அந்த கால் கொஞ்சம் கொஞ்சமா லவ்வா டெவலப் ஆக இவங்களோட லவ்ல நடக்கிற நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் தான் யுவர்ஸ் லவ்விங்லி லவ். இந்த 3 கதையையும் ஏன் பிரியா பவானி சங்கர் சொல்ல வராங்க, அதோட பேக்ரவுண்ட் என்ன, ஃபைனல் ரிவீலேஷனுக்கு அப்புறம் ப்ரொடியூசரோட ரியாக்ஷன் என்னங்கிறது தான் ஹாட்ஸ்பாட் டூ மச். டீடைல் ரிவ்யூ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.